மழைக்கு அப்புறம் இன்றைக்கி தான் தோட்டத்துக்கு போனோம். செடியெல்லாம் கீழே சாஞ்சிருந்தது. சின்ன சின்ன குச்சிகள் வச்சு கட்டி விட்டோம். இந்த கத்திரி செடியை பாருங்கள் எவ்வளோ கத்திரிக்காய் வச்சுருக்குன்னு. நம்ம தோட்டத்தில் எந்த ஒரு உரங்களுமே கொடுக்கறது கிடையாது. வெறும் இலை மக்கின குப்பைகள் மட்டும்தான் கொடுக்குறோம். இது கேரளா ஊதா கொத்து கத்திரி 2 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினேன். நல்ல ஒரு ரகம், நல்ல இனிப்புச் சுவை கொண்டது. சமைச்சதுக்கு அப்புறமாவும் இந்த கத்திரியில் ஒரு லேசான இனிப்புச் சுவையை பார்க்க முடியும். எந்த விதமான பூச்சி தாக்குதலுமே இல்லாமல் செடி முழுக்க கத்திரிக்காய் வச்சுருக்கோம். சிலதில் பூச்சிகளும் இருக்கும். அதை எடுத்துட்டு நம்ம சமைச்சிக்கலாம். இன்றைக்கி இந்த கேரளா கொத்து கத்திரி மட்டும் ஒரு 1 கிலோ கத்திரி கிட்ட அறுவடை பண்ணியிருப்பேன். நல்ல பெரிய செடியாக வரும். கொத்து கொத்தாக காய்கள் பிடிக்கும். திரும்பவும் பூ வைக்கும். மறுபடியும் காய்கள் பிடிக்கும். 2 வருஷமாக தோட்டத்தில் இருக்கிறதால இதை பற்றின புரிதல்